இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். சங்கீதம் 51:6 1945 ஹங்கேரியா நாட்டைச் சேர்ந்த 20 வயது நிரம்பிய ஆண்ட்ரியாஸ் டாமஸ் சோவியத் ரஷ்யாவின் சிறையில் அரசியல் கைதியாக அடைக்கப்பட்டார். சோவியத் ரஷ்யா உடைந்த பின்பு அதில் பல மாற்றங்கள் வந்தன. 2000 ஆண்ட்ரியாஸ் தாமஸ் விடுவிக்கப்பட்டார். சுமார் 55 ஆண்டுகள் சிறைச்சாலையில் தனிமையில் இருந்த ஆண்ட்ரியாஸ் பேசியதை யாரும் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர் மனநல பாதிப்படைந்துள்ளார் என்று அவர்கள் நினைத்தார்கள். எனவே ஹங்கேரியாவை சேர்ந்த ஒரு மனநல மருத்துவரையே அழைத்து வந்தனர். அந்த மருத்துவர் ஆண்ட்ரியாஸ் டாமஸுடன் பேசி பார்த்துவிட்டு, ஆண்ட்ரியாஸ் நல்ல மனநிலையோடு தான் இருக்கிறார். நீங்கள் அவரை 55 ஆண்டுகளாக சிறையில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்ததால் தான் அவர் இவ்வாறு இருக்கிறார் என்றார். ஆண்ட்ரியாஸ் டாமஸ் ஒரு சக்கர நாற்காலியில் வைத்து அழைத்து செல்லப்பட்ட போது அவர் அந்த மருத்துவரிடம், எனக்கு ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி தருவீர்களா என்று கேட்டார். ஏனெனில் அவர் கடந்த 55 ஆண்டுகளாக ஒரு முறை கூட தன் முகத்தை பார்க்கவே இல்லை. தான் 20 வயதாய் இருந்தபோது தனக்கு இருந்த இளமையான, கம்பீரமான, நம்பிக்கையுடன் கூடிய முகத்தோற்றம் தான் அவருடைய நினைவில் இருந்தது. முகம் பார்க்கும் கண்ணாடி அவருக்கு கொடுக்கப்பட்ட போது அதை வாங்கி தன் முகத்தை பார்த்த ஆண்ட்ரியாஸ் அடுத்த சில வினாடிகள் முகம் பார்க்கும் கண்ணாடியை கீழே வைத்துவிட்டு தன் கைகளால் முகத்தை மறைத்து கொண்டு அழ ஆரம்பித்தார். நானா இப்படி அலங்கோலமாக வயது முதிர்ந்த தோற்றத்துடன் நம்பிக்கை இழந்து காணப்படுகிறேன்? நான் பார்க்கும் என் தோற்றத்தை என்னால் நம்ப முடியவில்லை என்று அழுதார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்ட்ரியாஸ் டாமஸுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடி கிடைத்ததை போல நமக்கு நம் அகம் பார்க்கும் கண்ணாடி கிடைத்தால் நம்முடைய உள்ளத்தின் அலங்கோலங்களை பார்க்கும் துணிவு நமக்கு வருமா? தாவீது பத்சேபாளுடன் பாவம் செய்த பின்பு தேவன் நாத்தான் தீர்க்கதரிசியை தாவீதிடம் அனுப்பினார். அதுவரை தாவீதுக்கு தன் உள்ளத்தின் பாவம் தெரியவில்லை. ஆனால் தேவன் தாவீதின் பாவத்தை வெளிப்படுத்திய போது மிகவும் மனம் வருந்தினார். என் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் என்று மன்றாடினார். பிரியமானவர்களே, நம் தேவன் நமக்கு தந்த வேதம் நம்மோடு பேசி நம் உள்ளத்தின் கேடுபாடுகளை நமக்கு உணர்த்தும். வேதத்தை வாசிக்க வாசிக்க நம் உள்ளம் சீரடையும். வேத வசனங்களின்படி வாழ நம்மை அர்ப்பணித்தால் நம் அகமும் முகமும் பொலிவுறும். தானியேல் தான் எப்படி வாழ வேண்டும் என்று தன் உள்ளத்திலே தீர்மானம் பண்ணியிருந்தார். அதை அவர் ஒருபோதும் மீறவே இல்லை. ஆகவே அவருடைய முகம் களையுள்ளதாய் இருந்தது. அவருடைய உள்ளமும் சுத்தமாய் இருந்தபடியால் யாருமே தானியேலை குற்றம் சொல்ல முடியவில்லை. ஆம் பிரியமானவர்களே, வேத வசனங்களின்படி நம்மை காத்து கொண்டால் நம் உள்ளம் சீரடையும். நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றவாளி என்று தீர்க்க முடியாது. God bless you. Have a good day.